இந்த குமரவேல் வேற விடாமல் ஏதாச்சும் குடைச்சலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியே சில வேலைகள்லாம் செய்கிறாரு மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த குடும்பத்தில் எப்படியோ பேசி முடிவு பண்ணி யாரை அனுப்பலாம் இந்த மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒத்தப்படா ரெட்டப்படான்னு என்னென்னவோ பேசி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து தங்கமயில் அண்ட் சரவணன் 2 பேருமே வீட்டில் இருக்கணும், சரவணன் வேலைலாம் செய்ய போகிறான்ட்டாரு. உடனே இப்போ தங்கமயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் போகக்கூடாதா அப்படின்னா நீ போகக்கூடாது, இந்த வீட்டில் நீ வந்து ஒரு கெஸ்ட் கூட கிடையாது, சும்மா நீங்கள் இருக்க அவ்வளோதான், நீ ஒரு பொய்காரி, எல்லா விஷயமும் வந்து எங்கள் அரசியல் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நான் போட்டு உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் இவங்கெல்லாம் ஒன்றா காரில் கிளம்பி போகிறத பார்த்து உடனடியாக வந்து அதை கெடுத்து விட்றதுக்கு, ஏன்னா அவங்க அப்பா வேறு வெறுப்பேற்றி விட்டுட்டு போக சக்திவேல் வேறு, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃப்ரெண்டுக்கு தன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அரசியல் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெருக்கமாக அந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணி கொடுங்குறாங்க. அதை வந்து மாப்பிள்ளைக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறாங்களா இல்லை வந்து பேனர் வைக்கலாம்னு நினைக்கிறாரா, என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல. ஏதோ ஒரு மோசமான காரியத்தை செய்ய போகிறாங்கிறது மட்டும் தெரியுது. குடும்பத்துக்கு ஒரு இடி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம சரவணன் கூட ஒரு சமாதான புறாவை பறக்க விடலான்னு கிளம்பி நேராக போய் அவரை வந்து அவருடைய கடையிலே போய் பார்த்தா அவர் வந்து எதுக்கு இங்கே வந்து நீ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் பட்னியாக கூட கிடப்பேன்னு துரத்தி விட்டுறாரு. அந்த சாப்பாடோட கிளம்பி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து வேணுனே ஹார்ஷாக பேசுகிறாங்க. தெரியுது நமக்கே வேணுனே தான் பேசுகிறாங்கன்ட்டு. இதை கூட பார்த்துக்கணும்னா எப்படி ஓவராக பண்ணது, உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட எங்கள் பொறுப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வாழ்கிறதும் வாழாதும் ஓன் விருப்பம், ஆனால் இங்கே பக்கம் வந்துடாதெல்லாம் பேசி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவங்களை அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிவிட்டு வெளில வரும்போது பார்த்தா அவங்க அப்பா அங்கே கேரியர் நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்காரு. இவங்க கொண்டு போன சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை பற்றி தன்னோட பொண்ணை பற்றி கூட கவலைப்படாமல் எப்படி வெக்கமில்லாமல் இந்த உட்காந்துருக்காரு பாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் அந்த கல்யாணம் பண்ணனால அதோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் நீயும் வாழணும், ஓ புருஷனை இப்படியா கைக்குள்ளே போடுறதுக்கான வழியை பாரு, இப்போதைக்கு வீட்டில் சொல்ல விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா வேறு கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க, நம்ம போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறோம் நம்ம நிலமையால், ஆனால் நம்ம பொண்ணு கஷ்டப்படுறா, ஆனால் நம்ம அவளுக்கு சாதகமாக பேசினா கிளம்பிங்க வந்துருவாங்கிறனால தான் அப்படின்னு பேச வேண்டியது இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த கொடுமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் குமரவேல் செய்கிற காரியத்தால் என்ன ட்விஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற சீரியல்களில் எந்த சீரியல் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சிறகடிக்க ஆசை ஒரு மாதிரி நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது, இன்னொரு பக்கம் ஐயனார் துணை ரொம்ப எமோஷனலாகவும் நல்லாவும் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இந்த டாக்கில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் புது சீரியல்கள் ஏதாச்சும் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதில் எந்த சீரியல் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை சீரியல் தவிர வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள்.